மேகதாதுவிலே அணை கட்டிய தீர வேண்டும் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது குறித்து நான் 31/7/2026 அன்று ஒரு தெளிவான அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கின்றேன். மேகதாது காவிரியின் குறுக்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் 20 மாவட்டத்திற்கு காவிரி நீர் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் அவர்கள் 2 மாநிலத்திற்கும் நல்லுறவுகளை சிதைக்கின்ற விதமாக இப்படி கருத்தை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது. அதோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த அரசு மேகதாதில் ஒரு தனி அரசின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த அரசின் தனி தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது சட்டமன்ற அவையிலும் அந்த அரசின் தனி தீர்மானம் வைக்கப்பட்டிருக்கின்றன.